தீபிகா, மத்திய கிழக்கில் நடந்து வரக்கூடிய போர் தொடர்பான ஒவ்வொரு நாளும் புதிய தகவல்கள், அதிர்ச்சியூட்டக்கூடிய விடயங்கள் நடந்து கொண்டே வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த போர், ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் இணைந்து கூட்டு தாக்குதலாக மேற்கொண்டு வந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கிடையே இந்த போரில் ஒரு புதிய முரண் ஏற்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். அந்த முரண் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இஸ்ரேல் இந்த விவகாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள். அதாவது ஈரானை எதிர்கொள்வதற்காக மத்திய கிழக்கு நாடுகளுடன் இஸ்ரேல் ஒரு புதிய கூட்டணிகளை உருவாக்கி வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்திருக்கிறார். அவர் இதை குறித்து பேசும்போது, முன்பு நாங்கள் ஈரானை தனியாக எதிர்த்து போராடினோம், தற்போது அமெரிக்காவோடு தோளோடு தோள் நின்று போராடுகின்றோம் என்றும் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்தார். தொடர்ந்து நாங்கள் அமெரிக்காவுடனான எங்கள் கூட்டணி வலுப்படுத்தியது மட்டுமல்லாமல் ஈரானிய அச்சுறுத்தலுக்கு எதிராக இந்த பிராந்தியத்தில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முக்கிய நாடுகளுடன் புதிய கூட்டணியும் உருவாக்கி வருகின்றோம் என்று பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்திருக்கிறார். ஆனால் இது எந்தெந்த நாடுகள் என்பது தொடர்பான அந்த நாடுகளுடைய பெயரை அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த முக்கியமான கூட்டணிகள் குறித்து விரைவில் பகிர்ந்து கொள்வேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக ஒரு புதிய பாதுகாப்பு கூட்டணி ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் உருவாக்க முயற்சி மேற்கொண்டு வருவது இதன் மூலமாக தெரிய வருகிறது. குறிப்பாக ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGC பொறுத்தவரையில் இஸ்ரேலை குறிவைத்து ஒரு பெரிய அளவிலான பதிலடி தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக வளைகுடா நாடுகள், அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை கொண்டிருக்கூடிய வளைகுடா நாடுகள் பஹ்ரைன், ஜோர்டான், ஈராக், கத்தார், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், சவுதி அரேபியா மற்றும் சிரியா உள்ளிட்ட நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்கா தொடர்புடைய தளங்களையும் குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் ஈரானுக்கு எதிராக தற்போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக சில முக்கிய மத்திய கிழக்கில் சில முக்கியமான நாடுகளுடன் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு கூட்டமைப்பு உருவாக்கப் போகின்றோம் என்று தெரிவித்திருப்பதன் மூலமாக ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்க இஸ்ரேல் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அதன் மூலமாக மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்க இஸ்ரேல் திட்டம் தீட்டி வருவதாகவே பெஞ்சமின் நேதன்யாகுடைய பேச்சின் பின்னணி இருக்கக்கூடிய தகவலாக பார்க்கப்படுகிறது. என்றால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நாடுகள் என்றால் மத்திய கிழக்கை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய நாடுகள் சவுதி அரேபியா, ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், ஓமன், பஹ்ரைன், ஏமன், இஸ்ரேல், ஜோர்டான், லெபனான், சிரியா, துருக்கி, பாலஸ்தீனம், எகிப்து போன்ற நாடுகள் தான் மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கின்றன. இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் குறிப்பிட்ட சில நாடுகளுடன் முக்கியமான நாடுகளோடு பேச்சுவார்த்தை மேற்கொண்டு ஒரு புதிய பாதுகாப்பு கூட்டாண்மை உருவாக்கப் போகின்றோம், கூட்டணி உருவாக்கப் போகின்றோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருப்பதன் மூலமாக ஏற்கனவே ஈரானின் தாக்குதலில் பல வளைகுடா நாடுகள் சேதமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை இஸ்ரேல் தாக்குதல் எதிர்கொள்வதற்காக இந்த கூட்டணி உருவாக்க வளைகுடா நாடுகளும் முயற்சி மேற்கொண்டிருக்கிறதா, ஆர்வம் காட்டுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அடுத்த 2-3 நாட்கள் எந்தெந்த நாடுகள் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அடுத்த கட்ட போரின் மிக முக்கியமான ஒரு கட்டமாக பார்க்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதலில் மிக முக்கியமான தாக்குதலுக்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு பல நாடுகளோடு சேர்ந்து உருவாக்கி ஈரானை தாக்கப் போகிறார்கள் என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரானும் பொறுத்தவரையில் குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நீர் மற்றும் மின்சார ஆலையை தாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தையும் ஆலையும் தாக்கியிருக்கிறார்கள். இப்படி ஈரான் தாக்குதலும் பதிலடியும் தீவிரமாக நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய முரண், நான் தொடக்கத்தில் கூறியது போல இந்த போரில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய முரண் ஏற்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அமெரிக்கா பொறுத்தவரை இந்த போரில் வளைகுடா நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அதாவது நேட்டோ நாடுகள், நட்பு நாடுகள் எதுவுமே அமெரிக்காவுக்கு உதவி செய்யவில்லை என்பது ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் ட்ரம்ப் மிக முக்கியமான தகவலை தெரிவித்திருக்கிறார். அதாவது அமெரிக்காவிடம் எண்ணெய் வாங்குகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா தெரிவித்த கருத்து என்னவென்றால், அமெரிக்காவிடம் எண்ணெய் வாங்குகள், இல்லை என்றால் ஈரானோடு போரிட்டு எண்ணெய் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி அவருடைய ட்ரூத் சோசியல் மீடியாவில் ஒரு கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதில் ஈரானுக்கு எதிரான போரில் எங்களுக்கு உதவாத பிரிட்டனை போன்று ஹோர்முஸ் நீரிணை வழியாக எரிபொருள் கிடைக்காத நாடுகளுக்கு எங்களிடம் ஒரு யோசனை இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அந்த 2 யோசனைகள், அதில் முதல் யோசனையை பொறுத்தவரையில் அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் வாங்கிக் கொள்ளுங்கள், எங்களிடம் ஏராளமான அளவுக்கு எண்ணெய் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி இல்லை என்றால் இரண்டாவது யோசனையாக கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஹோர்முஸ் நீரிணைக்கு சென்று ஈரானுடன் போரிட்டு உங்களுக்கு தேவையான எண்ணெயை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். நீங்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகள் எங்களுக்கு போரில் உதவி செய்யாததை போலவே நீங்களும் தனியாக போரிட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கார். இதன் மூலமாக ஐரோப்பிய நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்கின்றார் என்பதுதான் இதன் மூலமாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது.
இந்நிலையில் தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முயற்சிக்கிறது. ஆனால் போரை தீவிரப்படுத்த இஸ்ரேல் முயற்சிக்கிறது. இதுதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய முரணாக பார்க்கப்படுகிறது. அந்த முரணுக்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ஈரானில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், போர் இன்னும் முடியவில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதை பற்றி பேசும்போது, ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டதால் விரைவில் கச்சா எண்ணெய் விலை குறையும், அது மட்டும் இல்லாமல் 2 முதல் 3 வாரங்களில் போர் முடிவுக்கு வந்துவிடும், அது எதுவாக இருந்தாலும் 2 முதல் 3 வாரங்களில் போர் முடிவுக்கு வந்துவிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவிக்கிறார். இப்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு விரைவில் ஆட்சி மாற்றம் ஈரானில் ஏற்படும், போர் முடிவில் என்கிறார். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2 முதல் 3 வாரங்கள் போர் முடிவுக்கு வந்துவிடும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது ஈரான் என்று குறிப்பிடுகிறார். இதன் மூலமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே இந்த போரில் முரண் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் காரணமாக இந்த போரை முடிவு கொண்டு வர அவர்கள் முயற்சிக்கிறார்கள். 3 முதல் 4 வாரங்களுக்குள் போர் முடிவுக்கு வந்துவிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவில்லை என்பதும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கக்கூடிய ஒரு அவமானமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று அமெரிக்காவுக்கு தேவையற்ற செலவு, அதிக செலவாகின்றது. உள்நாட்டிலும் மக்கள் எதிர்ப்பு அதிகமாக இருக்கின்றது. உள்நாட்டு எரிபொருள் விலையும் அதிகமாக இருக்கு. இது போன்று பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் முயற்சி மேற்கொள்கிறார். ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் போரை தீவிரப்படுத்த முயற்சி மேற்கொள்கிறார்கள். இந்த 2 விடயங்களும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே இருக்கக்கூடிய முரணாக பார்க்கப்படுகிறது. என்றால் அமெரிக்காவை போர் நிறுத்தத்தை அறிவித்து போரிலிருந்து பின்வாங்கினாலும் கூட இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்துவார்கள் என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஒருவேளை அமெரிக்காவும் போரை நிறுத்திவிட்டு இஸ்ரேலும் போர் நிறுத்தினாலும் கூட ஈரான் பின்வாங்க மாட்டார்கள், ஈரான் தொடர்ந்து போரிடுவார்கள் என்பதுதான் ஈரான் நிலைப்பாடாக இருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்டங்களில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தீபிகா.